ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி வந்துட்டு செம்மையாக கூப்பிட்றாங்க மனோஜ் மேலே. மனோஜ், நீ எதுலேயுமே இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய பிரச்சனை தான் வந்து சேரும். நீ கொஞ்சமாச்சு உஷாராக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன ரோகிணி, என்னை மட்டும் இப்படி திட்டிகிட்டே இருக்க? நான் வேணும்னே ஒன்றும் இதை செய்யாமல் போகல. நான் மறந்துட்டேன் டேக்ஸ் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்த உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ரோகிணி நீங்கள் என்ன கஸ்டமரா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் ஜிஎஸ்டி வரியை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிராண்ட் எதுவுமே இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அவங்கக்கிட்ட கூட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறேன், நாங்கள் நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணலன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நீ என்னமோ கிண்டலாக பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி சார், நாங்களே உங்கள் ஆஃபீஸ்க்கு வரலான்னு இருந்தோம், மன்னிச்சிடுங்க. இங்கே நிறைய பிரச்சனை நடந்துடுச்சு, பர்சனல் ப்ராப்ளம், அதனால தான் ஜிஎஸ்டி பே பண்ணல. சாரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் பர்சனல் ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் கட்ட வேண்டியதை கண்டிப்பாக கட்டியிருக்கணும். கட்டாதனால உங்களுக்கு நாங்கள் ஃபைன் போட போகிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் சீல் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், அப்படி மட்டும் சீல் வச்சிடாதீங்க. கடை ஓப்பன் பண்ணியே கொஞ்ச நாள் தான் ஆகுது. இப்போ மட்டும் நீங்கள் சீல் வச்சுட்டா எங்களோட வியாபாரம் மொத்தமாக கெட்டுடும், கடையோட பேரே போயிடும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், தயவு செஞ்சு எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. உடனே ரோகிணி சார், இன்னும் 2-3 நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க, எப்படியாச்சும் நாங்கள் பே பண்ணிடுறோம், அவ்வளோலாம் டைம் தர முடியாது, உடனே இன்றைக்கே பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.